ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து கிரேப் சில்க் தான். நான் பட்டர் கிரேப்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்குது துணி. மீஷோவில் எடுத்திருந்தேன். இதோட ப்ளவுஸ் தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது, ஏதாவது ஒர்க் பண்ணலான்னு நினச்சேன். செய்திருக்கிறேன் பாருங்கள். சிம்பிள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹெவி தான் செய்திருக்கிறேன். நல்லா இருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மிரர் ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு, பீட்ஸ் ஒர்க்கு எல்லாமே செய்திருக்கிறேன். நெக்குக்கு 3 லைன் பீட்ஸ் வச்சுருக்கேன். மிரர் ஒட்டிட்டு த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு சைடில் கொஞ்சம் டெக்கரேட் மாதிரி மணி வச்சுருக்கிறேன். கைக்கும் இதே மாதிரி வச்சுருக்கிறேன். இப்படி முடிச்சிருக்கிறேன். மேலே ஒரு லைன் போட வேணாம் போதும் அப்படின்ட்டு இதோட நிறுத்தியிருக்கிறேன். அந்த கையில் உங்களுக்கு தைச்சி காமிக்கலான்னு இதோட வச்சுட்டு நிறுத்தியிருக்கிறேன். கண்டினியூவாக பார்க்குவாங்க. ஃப்ரண்ட் நெக் காமிக்க மறந்துட்டேன். ஃப்ரண்ட் நெக்லேயும் கொண்டுட்டு வந்திருக்கிறேன். நடுவில் பெரிய மணி எப்படி வைக்கிறது தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சில நூலை எடுத்துக்கிட்டு முடிச்சு போட்டுட்டு பின் பக்கமாக எடுத்துக்கிறேன். இது எடுத்துகிட்டு ஒரு 4 மணி கோத்துக்கிறேன். மணியாக கோத்து எடுத்ததுக்கப்புறம் தைச்சிட்டு அதில் ஒரு 2 மணியில் மட்டும் திருப்பி ஒரு தடவை ஒட்டி எடுத்தோம்னாக்கா நமக்கு டைட்டாக இருக்கும். இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல மறுபடியும் ஊசியை விட்டு எடுத்து இந்த இடத்துல மறுபடியும் ஊசியை விட்டு எடுத்து இப்படி ஒரு 2 மணிக்கும் பக்கத்தில் ஊசியை மறுபடியும் வெளியில் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு இந்த 2வது 3வது மணியும் 4வது மணியும் இப்படி எடுத்துட்டோம்னா இப்போ மணி கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நூலை கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டு எடுத்துருவோம். இதே மாதிரியே இது ஃபுல்லாகவும் ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஃப்ரண்ட் நெக் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு கையோட மிரரில் மணி வைக்க வேண்டியது பார்ப்போம். ஃப்ரண்ட் நெக்கோட ஃப்ரண்ட் ஷோல்டர்கிட்டையும் இப்படி வச்சுருக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இன்னொரு கை பார்ப்போம். கண்ணாடிக்கு பக்கத்தில் ஊசி எடி விட்டு எடுத்துகிட்டு ஒரு 3 மணி ஜீனி மணி எடுத்துக்குவோம். மூணு மணி எடுத்து கோத்ததுக்கப்புறமா இப்படி அந்த கார்னர் வரைக்கும் வச்சுட்டு அப்படி கார்னர் வரைக்கும் வச்சுட்டு பேக் ஸ்டிச் மாதிரி திரும்பவும் அந்த மணிக்குள்ளேயே விட்டு ஒரு வாட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்படி எடுத்துட்டு திரும்பவும் அந்த மணிலேயே எடுத்துக்கணும். திரும்பவும் இன்னொரு 3 மணி போட்டுக்குவோம். மூணு மணி போட்டுட்டு ஆப்போசிட் சைடில் இது விட்டு எடுத்துருவோம். இந்த மணி முடிகிற எடுத்துக்கிட்டு நீடில் வெளியில் எடுத்துக்குவோம். இப்படி வந்து ஃபில் ஆகிடும். இப்போ இந்த ஒரு கேப் இருக்கிற இடத்துல இந்த நேரத்தில் நம்ம ஒரு மணியை கோத்துக்குவோம். அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுவோம். அந்த ஒரு மணி வந்து கரெக்டாக அந்த கேப்பில் உட்காந்துரும். இப்போ திரும்பவும் இந்த கேப்பில் இது உட்காந்துரும். இந்த 3 மணியில் விட்டு வெளியில் எடுத்துட்டோம்னாக்கா அந்த கேப்பு ஃபில் ஆகிடும். கரெக்டாக நமக்கு கார்னர் கிடச்சிரும். விட்டு எடுத்து நூலை டைட் பண்ணிவிட்டால் நமக்கு கார்னர் கிடச்சிருச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற கண்ணாடியும் தைச்சி எடுத்துக்குவோம். இன்னும் ஒரு கண்ணாடிக்கு உள்ள மணி வைக்கணும். இந்த லைனை கொஞ்சம் முடிச்சிருவோம். ஒரு வழியாக முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்கு தூக்கி முடிச்சிருக்கேன். நெக்லேயே ரைட் சைடு மட்டும் பேக் சைடு இப்படி வச்சுருக்கிறேன்.
கைக்கு வச்சுருக்கிறேன். ஒரு 5 வச்சுருக்கிறேன். கண்ணாடியில் தைக்கிறது வந்து சும்மா நூலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான தையல் இல்லை. அதனால் அதை பற்றி நான் சொல்லலை. ஃப்ரண்ட் நெக்கு இப்படி முடிச்சிருக்கேன். ஒரு கண்ணாடி வச்சுட்டு நெக்குக்கும் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.